ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இன்னிங்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா வந்து சொல்லி வச்சு ஜெயிக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டார்க் வந்து சொல்லி வச்சு செய்கிறாரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்போ ஜெய்ஸ்வால் மற்றும் ஸ்டார்க் இவங்களுடைய ஆட்டிடியூடை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜெய்ஸ்வாலை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர்கிட்ட டேலண்ட் இருக்குது. ரொம்ப கம்மியான வயசுலேயே வந்து பெரிய ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அது எல்லாமே வந்து உண்மைதான். பட் இருந்தாலுமே நம்ம வந்து உலகத்திலே வந்து ஒரு பெஸ்ட் பவுலரை வந்து நம்ம வந்து வம்புழுக்கிறோம் அப்படிங்கிறப்ப யோசிச்சு பண்ணணும். ஒருவேளை அந்த மாதிரி வம்புழுத்துட்டோம் அப்படின்னா அவருடைய பந்தில் வந்து நம்ம வந்து செஞ்சு காட்டணும். ஆனால் வந்து ஜெய்ஸ்வால் வந்து அதை வந்து செய்ய தவறிட்டார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் வந்து ஒரு 5 இன்னிங்ஸ் வந்து ஆஸ்திரேலியா அணிக்கு அகேன்ஸ்டாக வந்து ஆடி இருக்காரு. அதில் ஒரு இன்னிங்ஸில் 160 ரன்கள் வந்து அடிச்சாரு. அது என்னமோ ஓகே தான். பட் அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்க்கு அகேன்ஸ்டாக தொடர்ந்து வந்து ஜெய்ஸ்வால் வந்து சொதப்பி வந்துட்டு இருக்காரு. அதுலேயும் டார்கெட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறப்ப ஜெய்ஸ்வால் இந்த மாதிரி வந்து ஆரம்பத்திலே ஒரு மோசமான ஒரு சொதப்பலை கொடுக்கறது இந்திய அணிக்கு வந்து கடுமையான சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கு. 3வது டெஸ்ட் போட்டி அதில் வந்து டாஸ் ஜெயிச்சுமே ரோஹித் சர்மா ஆஸ்திரேலியா வந்து பேட்டிங் பண்ண சொன்னது தான் இப்போ மேட்ச்சில் வந்து பெரிய ஒரு திருப்பு முனையாக வந்து அமைஞ்சது. நம்ம மட்டும் பேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்நேரம் நம்ம 400 ரன்களுக்கு மேலே அடிச்சிருக்கலாம். ஆஸ்திரேலியா பேட்டர்ஸ் வந்து திணற ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் நல்ல ஒரு வாய்ப்பை ரோஹித் சர்மா வந்து வீணடிச்சிட்டாரு. பேட்டிங் ஆட சொன்னார் ஆஸ்திரேலியா வச்சு செஞ்சுட்டாங்க. 445 ரன்கள் வந்து குவிச்சிட்டாங்க. அந்த அணியில் 2 பேர் வந்து செஞ்சுரி வந்து போட்டாங்க. லபுஷேன் வந்து 12 ரன்ல வந்து அவுட் ஆகி சொதப்பி இருந்தாலுமே கூட லபுஷேனுக்கு பிறகு வந்து ஸ்டீவ் ஸ்மித், ஹெட் இவங்க 2 பேரும் வந்து செஞ்சுரி போட்டிருக்காங்க. ஸ்டீவன் ஸ்மித் வந்து 101 ரன் அடிச்சிட்டாரு. ஹெட் வந்து 152 ரன்கள் வந்து சேர்த்துட்டாரு. இப்போ வந்து ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 445 அடிச்சுட்டாங்க. அப்போ வந்து நம்ம 446 அடிக்கணும். அதுக்கு மேலே லீடில் வந்து போகணும். அட்லீஸ்ட் 400க்கு மேலே வந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஏதோ ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும். ஆனால் வந்து இந்திய அணியில் ஆரம்பமே வந்து காலி தான். ஒரு 8 ஓவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து 3 விக்கெட்ஸ் வந்து காலி ஆயிடுச்சு. அதில் வந்து ஜெய்ஸ்வால் பார்த்தீங்க அப்படின்னா 2வது பந்திலே வந்து அவுட் ஆயிருக்காரு. மிச்சல் ஸ்டார்க்கோட பாலை பார்த்து பால் வந்து ரொம்ப ஸ்லோவாக வருது அப்படின்னு ரொம்ப திமிராக வந்து சொன்னார். அதாவது ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் அவரோட ஸ்டைல் என்ன அப்படின்னா, இந்த மாதிரிலாம் வந்து ஒரு பேட்டர் வந்து வம்புழுக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு சிரிச்சுட்டு வந்து போயிடுவார். ஆனால் அவருடைய பர்ஃபார்மன்ஸில் வந்து காட்டுவார். இதை வந்து இங்கிலாந்து முன்னாள் வீரரான அலஸ்டர் குக்கே வந்து சொல்லியிருந்தார். ஸ்டார்க்கு அகேன்ஸ்டாக ஒருவேளை நான் பேட்டிங் ஆடினா கூட நான் வாயை மூடிட்டு தான் இருப்பேன். இந்த மாதிரிலாம் வந்து பால் ஸ்லோவாக வருதுன்னு ஸ்டார்க்கு கிட்ட போய் நான் சொன்னேன்னா அவருக்குள்ளே இருக்க ஃபயரை நானே கிளப்பி விட்ட மாதிரி ஆயிரும். அது எனக்கு தான் பிரச்சனை. ஆனால் ஜெய்ஸ்வால் வந்து ரொம்ப தைரியமாக வந்து பேசினார், சொன்னாருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ அதோட விளைவு என்ன அப்படின்னா தொடர்ந்து வந்து ஸ்டார்க் ஓவரில் ஜெய்ஸ்வால் வந்து சொதப்பி வந்துட்டு இருக்காரு. இந்த ஆஸ்திரேலிய தொடரில் 5 இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 3 முறை ஜெய்ஸ்வால் வந்து ஸ்டார்க் ஓவரில் தான் வந்து அவுட் ஆயிருக்காரு. அதில் 8 பந்தில் டக் அவுட் ஆயிருக்காரு. கோல்டன் டக் அவுட் வந்து ஆனார். இப்போ இந்த 3வது டெஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 2 முதல் பால் 4, அடுத்த பால் பார்த்தீங்கன்னா வந்து அவுட்டு. ஸோ கரெக்டான இடத்துல ஃபீல்டரை வந்து நிப்பாட்டி அதுக்கேற்ற மாதிரி பால் போட்டு ஜெய்ஸ்வாலை சொல்லி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்க் வந்து காலி பண்ணிட்டு இருக்காரு. இந்த செனா கண்ட்ரீஸில் ஜெய்ஸ்வால் வந்து தொடர்ந்து சொதப்பலாக தான் வந்து ஆடி இருக்காரு. செனா கண்ட்ரீஸ் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா வந்து சொல்லுவாங்க. செனா கண்ட்ரீஸில் இது வரைக்கும் வந்து 9 இன்னிங்ஸில் வந்து ஜெய்ஸ்வால் வந்து ஆடி இருக்காரு. அதில் ஒரே ஒரு இன்னிங்ஸில் மட்டும்தான் 161 ரன் வந்து அடிச்சிருக்காரு. 3 முறை பார்த்தீங்கன்னா டக் அவுட் வந்து ஆயிருக்காரு. அதே மாதிரி ஒரு 2 முறை பார்த்தீங்கன்னா ஒற்றை இலக்க ரன்களில் வந்து அவுட் ஆயிருக்காரு. ஸோ தொடர்ந்து வந்து வாயை விட்டுட்டு ஜெய்ஸ்வால் வந்து சொதப்புறது இந்திய அணிக்கு தான் வந்து பெரிய ஒரு சிக்கலை வந்து கொடுத்துருக்கு. இன்னொரு கூட ஆஸ்திரேலியா வேற லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. நன்றி.